தோழர் தியாக உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தொழிலாளர் நாளை முன்னிட்டு மே 1 உலகமெங்கும் தொழிலாளர்களுடைய உரிமை நாளாக கொண்டாடப்படுகிறது. மே 5 இந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஒரு விடுதலைக்காக ஒரு தத்துவ ஆயுதத்தை வழங்கிய மார்க்சுடைய பிறந்த நாள் மே 5. நாளை மறுநாள் மார்க்சின் 88வது பிறந்த நாள். 1818 மே 5 அவர் பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டு என்பது மனித சமூக வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை ஊட்டிய ஒரு நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டில் தான் சார்ல்ஸ் டார்வின் முதலாக உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு மனித உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விளக்கி மனிதன் என்பவன் கடவுளால் உருவாக்கப்பட்டவன் அல்ல, பரிணாம வளர்ச்சியால் உருவானவன். ஒரு ஓர் உயிர் ஈவுயிர் என்று பல்லுயிராக பெருகி உறங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டு அது வெளியுலகிற்கு அறிவிக்கும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்ததாக அவ்வாறு உருவான மனிதன் தன்னை ஒரு சமூகமாக அமைத்துக் கொண்டு இரத்த உறவுள்ள குடும்பங்கள், குளங்கள், கணங்கள் என்று படிப்படியாக சமூக வளர்ச்சியை சிற்றரசுகள், பேரரசுகள் என்று அந்த மனிதன் படிப்படியாக ஒரு சமூக மனிதனாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த சமூக மாற்றத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி மார்கன். அது மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை உருவாக்கியது. இந்த சமூக மாற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது? சிறு குழுக்கள், பெருங்குழுக்கள், சிற்றரசுகள், பேரரசுகள் என்றால் எவ்வாறு இந்த சமூகத்தில் உருவான அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது உழைப்பு தான் அதனுடைய அடிப்படையான காரணம். பொருட்களை, உணவுப் பொருளை சேகரிக்கும் ஒரு காலகட்டத்தை தாண்டி உணவை தயாரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மனிதன் நுழையும் போது கருவிகளை பயன்படுத்தினால் அந்த கருவிகளை நாளுக்கு நாள் மெருகேற்றி வளர்த்தெடுக்கும் போது அந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகின. அந்த மாற்றங்கள் தான் படிப்படியாக சமூகத்தில் சிற்றரசுகள், பேரரசுகள் என்று அந்த சமூகத்தில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள். அந்த உறவுகளை, உழைப்பின் பங்கை, உழைப்பை எவ்வாறு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது, அது உழைத்து உண்பவர்கள், உழைக்காமல் இருப்பவர்கள், இவர்களை சுரண்டுபவர்கள், இந்த சமூகம் எவ்வாறு தொடரப்பட்டிருக்கிறது, அரசு என்பது என்ன, யாருடைய கல்வியாக இருக்கிறது என்பது எல்லாம் ஆராய்ந்தவர்கள் காரணமாக. அதுதான் மூலதனம் என்ற நூலிலே மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே கூட இந்தியாவை பற்றி மிக சிறப்பாக சில இடங்களில் குறிப்பிட்டார். ஏன்னா அவருடைய கவனத்தில் ஈர்த்த ஒரு நாடு என்பது இடையே நாளில் இந்தியாவும் அவர் மிக நுணுக்கமாக பார்க்கிறார். அப்போதான் இந்த மாதிரி ஒரு புத்தகங்களோ தொலைபேசியோ கைபேசி இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை பற்றி அவருக்கு இந்தியா வந்ததில்லை, இந்தியாவை பார்த்ததில்லை. இருந்தாலும் இந்தியாவை பற்றி மிக நுணுக்கமாக லண்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த நூலகத்திலே போய் தான் பிரிட்டிஷ் அரசுடைய ஆவணங்களை தேடுறார். அந்த ஆவணங்களில் உள்ள ஆணைகள், சுற்றறிக்கைகள், அறிக்கைகள், திட்டங்கள் என்று எல்லாத்தையும் படித்து பார்த்து சொல்றார், இந்தியாவில் இருக்கிற உடுத்துவதற்கு துணி இல்லை என்றாலும் இந்திய மக்கள், பெருவாரியான மக்கள் தங்கத்தை விரும்புகிறார்கள்.
அது மோதிரமாகவும் கை வளையாகவும் கழுத்து சங்கிலியாகவும் அதை அணிவதற்கு மிக விரும்புகிறார்கள். இந்தியா என்பது ஒரு பக்கத்தில் அந்த புலன் உணர்வை அதிகமாக நுகரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த புலன் உணர்வை மறுக்கக்கூடிய துறவு நிலையை மேற்கொண்ட ஒரு சமூகமாக இருக்கு. ரெண்டுமே இருக்கு. தேவதாசி என்பது அளவுக்கு மீறிய ஒரு பாலியல் நுகர்வு தான். அதில் துறவு என்பதும் இருக்கு. இருவேறு முகாம்களாக எதிரெதிர் முகாம்களாக இந்திய உதாரணமாக அந்த காலத்தில் மிக சிறப்பாக தோழர் அதை தோழர் எவ்வளோ பேர் தெரியும் தெரியாது. ஒரு மரண தண்டனை கைதியாக அவர் தடைப்பட்டிருந்தார். அந்த மரண தண்டனை என்பது வாழ்நாள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது. வாழ்நாள் தண்டனை என்பது இவ்வளவு நாளும் இல்லை, வாழ்நாள் வரைக்கும் இருக்க வேண்டிய சட்ட வாழ்நாள் தண்டனை. அந்த மாதிரி ஒரு தண்டனையில் 15 ஆண்டுகள் சிறையில் இருந்தோம். 70 85 வரை. அந்த காலகட்டத்தில் 75 80 இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் தான் மூலதனம் என்ற இந்த நூலை மொழிபெயர்த்தவர். முன்னாடி ஜமதகிரியா ஜமதகிரி என்றவர் நம்மளுடைய முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவர் நாகராஜன், அவருடைய நாகநாதன் அவருடைய மாமனார், அவர் தான் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம யாவது தான் அது மொழிபெயர்த்த கதை இருக்கும்போது அந்த முழுக்க படித்து மொழிபெயர்த்த என்பதால் அவர் மிகவும் அழகாக தெளிவாகவும் விளக்குவார் என்பதனால் என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்து விடுவேன். தோழர் தியாகவர்களை பேச